இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாம நினைச்சது நடந்துருச்சு. பிரகாஷ் ஒண்ணும் இல்ல சிபி. சிபி சார், சிபி calm down. சிபி சார், சிபி சிபி உனக்கு ஒண்ணும் இல்ல சிபி. ஒண்ணும் இல்ல சிபி. சிபி சிபி ஒண்ணும் இல்ல. calm down. calm down சிபி, calm down. சிபி ஒண்ணும் இல்ல சிபி, ஒண்ணும் இல்ல. ரிலாக்ஸ். சிபி சார், என்னாச்சு சார்? மாப்ள மாப்ள சிபி தமிழ், அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் சிபி இப்படிதான். அவங்க அப்பாவை பத்தி பேசினாலும் அவரை பார்த்தாலும் இந்த மாதிரி ஆயிடுவான். ஐயோ, என் அண்ணன் பையனுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா? அதனாலதான் சிபி கிட்ட மட்டும் பிரகாஷ பத்தி நாங்க பேசவே மாட்டோம். சிபி வீட்டுக்கு வராம இருந்ததுக்கு காரணமே இதுதான். சிபியோட குற்ற உணர்ச்சி தான் அவன் அப்பா இருக்கிற இடத்த விட்டு ரொம்ப தூரமா இழுத்துட்டு போகுது. செய்யாத ஒரு தப்புக்கு சின்ன வயசுல இருந்தே இவர் ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு? அன்பை கொட்டி கொடுக்க பெரிய குடும்பமே இருக்கிறப்போ அவரை தன்னைத்தானே தண்டிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாம் ஒன்னாலதான். புதுசா அது செய்யறேன் இது செய்யறேன்னு சிபிய நீ நாளுக்கு நாள் அதிகமா வதச்சுக்கிட்டே இருக்க. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? ஒண்ணு யாரு இவர் இப்படி வெளியில வண்டியில கூட்டிட்டு வர சொன்னா? மேடம், செய்யாத தப்புக்கு உங்க பையன் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து அவரை வெளியில கொண்டு வர வேண்டாமா? கொஞ்சம் கொஞ்சமா அவர் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை ஏத்துக்கிட்டு என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதோட வாழ பழகணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமா ஒரு தீர்வு கிடைக்கும். தமிழ், பிரகாஷ் உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க ஜனாமா.